ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த எச்சரிக்கையான வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான வாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரியுடைய 11ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தையுடைய 29ஆம் நாள். கிழமை ஆக்சுவலி அன்று செவ்வாய்க்கிழமை. அன்று என்னன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் மிகப்பெரிய சக்தி யோகமானது உருவாகுது. இந்த யோகத்தில் முருகனுடைய ஆட்டம் அதிகமாக போகுது. ஏன்னா முருகனுக்கு உகந்த பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வருவது தைப்பூசமாக கொண்டாடப்படும். தைப்பூச நாளில் உருவாகக்கூடிய இந்த சக்தி ஆட்டத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் முருகனுடைய அருள் பார்வை கிடைத்து பயங்கரமான மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த தைப்பூசத்தினால உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தைப்பூசங்கிறது சாதாரணமான ஒரு ஆன்மீக நாள் கிடையாது. இது ஜோதிட ரீதியாக ஒரு மிகப்பெரிய நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களுடைய சேர்க்கையினால் சில யோகங்கள் உருவாகும். அந்த யோகங்கள் பர்டிகுலராக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், இல்லைனா ஆபத்தை கொடுக்கும். அந்த யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்க நீங்கள் என்ன பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் தைப்பூசத்தை பற்றி கண்டிப்பாக சில ஆன்மீக விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும். அதனால் முதல்ல தைப்பூசனா என்ன, தைப்பூசத்துடைய சிறப்பு வழிபாடுகளும் அற்புத பலன்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூஷம் என்று சொல்லப்படுது. எனவே தான் தை மாதத்தில் வரக்கூடிய பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்குமே தரும். தைப்பூசத்தன்று நீங்கள் பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் வழிநடுக்க முருகனை நினைத்து பாடியபடி வருவதை பார்க்க முடியும். ஏன்னா காலங்காலமாக தைப்பூசத்தில் இப்படி வரக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த பாடல்கள் காவடி சிந்தி என்று அழைக்கப்படும். ஆக்சுவலி தைப்பூச தினத்தன்று சிவ ஆலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க இடையே அன்பு அதிகரிக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, கனவி மனைவி நீங்கள் பிரியாத வரத்தை ஒருவருக்கொருவர் பெற முடியும். இந்த ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க நீங்கள் சிவன் ஆலயங்களில் அன்று வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஆக்சுவலி வாயு பகவானும் வருண பகவானும் அக்னி பகவானும் ஈசனுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாளாக இந்த தைப்பூச நாள் போற்றப்படுது. அதாவது இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இறைவனே இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் தான் இந்த தைப்பூச நன்னாள். அதனால் நம்ம வாழ்க்கையில் பூச நட்சத்திரத்தில் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது சிறப்பு வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையில் செய்வது ரொம்ப சிறப்பானது என்று தைப்பூசத்துடைய முக்கியத்துவத்தை ஜோதிடர்களும் ஆன்மீகவாதிகளும் சொல்கிறாங்க. சனி பகவான் கடவுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன். சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தால் சனி தோஷமானது நீங்கும். தைப்பூசத்தில் பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனை தரிசித்தால் நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும். இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். எல்லாத்த விட மேச ராசிக்காரங்க வேண்டியதை இந்த நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்கள் இன்றியும் உங்களுடைய வேலை சுபமாக முடியும். அதனால் முருகனை இந்த நாளில் வேண்டி நீங்கள் பக்கத்தில் முருகன் கோவிலில் அபிஷேகத்தில் கலந்து பூஜை செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப 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 நல்லது. மனதுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் தைப்பூசத்துடைய சிறப்புகள். இவ்வளோ நேரம் தைப்பூசத்துடைய சிறப்புகளை பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்ததாக இந்த தைப்பூசத்தில் ஏற்பட்ட சிறப்பு யோகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க செய்யுங்கிறத சொல்ல போகிறேன்.
மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன பலன் வந்து கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் இந்த தைப்பூசத்திலிருந்து எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த டைம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. கூடவே குருசாரம் பெற்றிருக்கு. இதன் காரணமாக உங்கள் லைஃப்பில் எல்லா காரியங்களும் இந்த தைப்பூசத்திலிருந்து அனுகூலமாக முருகனுடைய அருளால் மாறப்போகுது. அப்புறம் உங்கள் லைஃப்பில் முக்கிய நபர்களுடைய சந்திப்பானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு உதவியும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான அதிசயம்லாம் வந்து நடக்கும். அப்புறம் உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் நீங்கள் சாதித்து கொள்வதற்கு சூழ்நிலை அமையும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் பெறுவது உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். மனதில் கூட ஒரு விதமான தைரியமானது கூடும். மனதில் தைரியம் கூடும்போது அந்த தைரியத்தோடு செயல்படுவது நல்லது. ஆக்சுவலி மனதில் தைரியம் கூடும்போது தன்னம்பிக்கை உண்டாகும். அதை நல்லா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். அந்த திருப்பங்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைப்பூசத்திலிருந்து தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதன் மூலம் பலம் உங்களுக்கு தொழிலில் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் வந்து எதிரே வந்து தோன்றும். எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. வியாபாரம் தொடர்பான செலவு கூடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வந்து முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். இந்த டைம் தான் உங்களை நிரூபிக்க வேண்டிய டைமு. உங்கள் செயல்திறனை காட்டுங்க, செயல்திறனை அதிகப்படுத்துங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை வந்து கிடைக்க செய்யும். அப்புறம் குடும்பாதிபதி சுக்கிரன் வந்து உச்சம் பெறுறாரு. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் இந்த தைப்பூசத்திலிருந்து ரெட்டிப்பாக உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேர்வதற்கு இந்த தைப்பூசத்தில் முருக வழிபாடு இல்லை சிவன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயம் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் வந்து நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும். உறவினர்களுடைய மத்தியில் மரியாதை உங்களுக்கு கூடும். சுக்கிரனுடைய சார பலத்தால் தாய் தந்தையோரோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். ஸோ தாய் தந்தையோரோடு இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் போது அவங்களோடு வெளியிடங்களுக்கெல்லாம் வந்து சென்று பாருங்க. அப்புறம் மேச ராசிக்கார பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் வந்து உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய சந்திப்புகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் திடீர் செலவு உண்டாகும். அதனால தான் வந்து சொல்கிறேன். முக்கிய பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன்னா, முக்கிய பொறுப்பு கிடைக்கும்போது அதை கரெக்டாக பண்ணணும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மேஷ ராசிக்காரங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதோடு கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா தீரும். செல்வ நிலை ஆக்சுவலி உயரும். இறுக்கமான சூழ்நிலை உங்களுக்கு மாறும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து நடக்கக்கூடிய அதிசயம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் நிதானத்தோடு செய்திங்கன்னா நல்லது. எதையுமே நிதானத்தோடு கடைப்பிடிங்க, அதுதான் நல்லது. நண்பர்களிடம் கூட பக்குவமாக பேசணும். அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்கள் தவிர்க்கணும். இல்லைனா உங்களுக்கு கெட்டது. பயணங்கள் போது கவனமாக இருக்கணும். இல்லைனா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் மாணவர்கள் கல்வியில் திருப்தியான நிலை வந்து காணப்படும். தன்னம்பிக்கை ஆக்சுவலி அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த தைப்பூசத்திலிருந்து தலைவிதி இப்படியெல்லாம் மாறப்போகுதுங்க. இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. இந்த வீடியோவில் தைப்பூசத்துடைய சிறப்பையும் தைப்பூசத்துலேருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்டான தகவல்களை உங்கள் ராசிக்கு தெரிந்து கொண்டு பயனடைங்க. வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.